சங்கீதம் 143. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும். நான் உமது அடியேன். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் தாவீது மிகுந்த துன்பத்திலும் மன அழுத்தத்திலும் இருந்தபோது தேவனை நாடி செய்த ஒரு ஆழமான ஜெபமாகும். இதில் அவர் தன் பலவீனத்தை ஒப்புக்கொண்டு தேவனுடைய நீதியிலே முழுமையாக நம்பிக்கை வைத்து அவருடைய இரக்கத்தையும் உதவியையும் வேண்டுகிறார். தாவீது தனது மனம் சோர்ந்திருந்தாலும் தேவன் முன்பு செய்த கிரியைகளை நினைவு கூறுகிறார். அவர் தனது கைகளை உயர்த்தி வறண்ட நிலம் மழைக்காக ஏங்குவது போல தேவனுக்காக ஏங்குகிறார். எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் தேவனை நாடினால் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்று உங்கள் வாழ்க்கையிலும் கூட எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். மனம் சோர்ந்து போகும் நேரங்களில் தாவீதை போல தேவனை நாடுங்கள். நாம் நம்முடைய பலத்தில் அல்ல, தேவனின் கிருபையிலே நம்பிக்கையை வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கடினமான காலங்களில் கூட அவருடைய இரக்கத்தை நம்பி காத்திருக்கும் போது அவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு புத்துணர்வை அளித்து சமாதானத்தை தந்து சரியான பாதையிலே நம்மை நடத்துவார். நம்பிக்கையோடு இருங்கள். ஆமேன்.